ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை, அதாவது கோல்டு விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தங்கம் விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. இது ஏன் கூடுது? இதுக்கான ரீசன் என்ன? தங்க விலை நாளுக்கு நாள் கூடுறதுக்கான ரீசன் என்ன? அண்ட் துபாயில் தங்கத்தோட விலை என்ன மாதிரி இருக்குது, கோல்டு ப்ரைஸ் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது, கோல்டோட டிமாண்ட் என்ன மாதிரி இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் உங்கள் ஜே, லிசன் டு ஜே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு அப்படின்னு சொல்லக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாருக்குமே தலையில் வர ஒரே விஷயம் துபாய். துபாய் கோல்டில் ஒரு ஹப்பாக இருக்குது. அதாவது துபாயில் தங்க கிணறு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இங்கே தங்க உற்பத்தி, அதாவது கோல்டு சுரங்கம் இங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது பெரிய ஒரு கோல்டு உற்பத்தியான நாடு துபாயில். துபாய் அதிகமாக கோல்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்னு நம்ம சொல்லலாம். துபாய் கோல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹப். அதோடு நீங்கள் இதுக்கு முதல் துபாய் வந்திருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் துபாயில் இருக்கிறவர்னா, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமா இருக்கும். இங்கே கோல்டு சூக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது கோல்டு மார்க்கெட். அது உள்ளுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளுக்கு போன மாதிரியே இருக்கும். அப்படி எல்லா பக்கமும் ஜொலிக்கும். ஏன்னா எல்லா பக்கமே ஜுவல்லரி தான் இருக்குது. தங்க கடைகள் தான் ஒரு பெரிய ஒரு பிரதேசம். ஒரு மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜுவல்லரியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அங்கே என்ன தங்கம் வேணுனாலும், என்ன வெள்ளி வேணுனாலும் உங்களுக்கு அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் எதுக்கு கூடுது, அது ஏன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, துபாயிலையும் கோல்டு ப்ரைஸ் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்க துபாயில், ஒரு கோல்டு மார்க்கெட் இருக்கவே எதுக்காக இந்த கோல்டு ப்ரைஸ் கூடுது? துபாயிலுமே கூடி தான் இருக்குது. அண்ட் ஸ்ரீலங்காலையும் கோல்டு ப்ரைஸ், தங்க விலை நாளுக்கு நாள் கூடுது. அதே மாதிரி இந்தியாவிலையும் கூடி தான் இருக்குது. நான் இன்றைக்கி செக் பண்ணேன் ஆன்லைனில். ஸோ கோல்டு ப்ரைஸ் எல்லா இடமும் கூடி தான் இருக்குது. இது இங்கே நம்ம நாடுகளில் மட்டும் இல்லை, குளோபலாக உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ் மார்க்கெட்டில், ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டில் தங்கத்தின் விலை கூடியிருக்கு. யூஎஸில் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது ஆமாம், ஒரு 30 வருஷம் எடுங்களேன், ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அவுன்ஸ் தங்கம் US டாலர்ஸ் 4000க்கு போயிருக்கு. அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை கூடியிருக்கிறதுக்கு காரணம் தங்கத்தில் டிமாண்ட் கூடியிருக்கு. தங்கத்தோட கேள்வி கூடியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடெண்ட் சில வரி விதிமுறைகளும் வட்டி விதிமுறைகளையும் அவர் புதுசாக கொண்டாந்துருக்காரு. அதனால தங்கத்தோட டிமாண்ட் கூடியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, சைனா தங்கத்தை பெருமளவில் இறக்குமதி செய்கிறாங்க. அவங்க விலை கூடியும் எதுக்கு இறக்குமதி செய்கிறாங்க? இது எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. எதுக்கு அவங்க டன் கணக்கில் தங்கத்தை அவங்க இறக்குமதி செய்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் கூடுறனால, டிமாண்ட் கூடுறனால அவங்க கூடுதலாக இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ துபாயிலையுமே தங்கத்தோட விலை கூடித்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ரேட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தாரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தங்கம் விலை கூடுறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்ம ஜுவல்லரி, அதாவது நம்ம பாவனைக்காக நகைகள் நம்ம ஒரு நாளும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் உங்களுக்கு அவசரம், உங்களுக்கு வெட்டிங்காக இருக்கலாம், சரியா, ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், உங்களுக்கு கட்டாயம் நகைகள் வேணும்னா நீங்கள் அது ஒரு அது இப்போயே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலப்போக்கில் இன்னும் விலை கூடும். நீங்கள் துபாயில் இல்லை, எங்கே போய் வாங்கினாலுமே தங்கம் இன்னும் விலை கூடும். அதனால உங்களுக்கு தேவைகள் இருந்தால், நகையாக வேணும்னா நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கிறதுனாலும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போவே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் உள்ளவங்க, நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால்
உங்களோட சேவிங்ஸில் உள்ள பணத்தை சேவிங்ஸில் உள்ள காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண பிளான் உள்ளவராக இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இப்போ இது வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ கோல்டு வந்து ப்ரைஸ் எதனாலும் அதிகரிக்க உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிற நேரம் நீங்கள் அந்த கோல்டை வந்து விற்கலாம். விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதை வந்து நகையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது அந்த அளவு ஒரு ரிட்டர்னாக கொடுக்காது. ஏன்னா நீங்கள் நகையாக வாங்கக்குள்ள அது வந்து 22 கேரட்டில் தான் இருக்கும். கோல்டில் உங்களுக்கு தெரியுமா 2-3 வகை இருக்குது. சரியா, உங்களுக்கு பியோர் கோல்டுன்னு எடுத்திங்கன்னா 24 கேரட்டில் இருக்கும். அது வந்து பியோர் கோல்டு, எந்த மிக்ஸ்அப்பும் இருக்காது. நீங்கள் இதே வந்து 22 கேரட்டில் எடுத்தீங்க, நீங்கள் மோஸ்ட்லி நகைகள் வாங்குற நேரம் அது 24 கேரட்டில் இருக்காது. 22 கேரட், 20 கேரட், 18 கேரட் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 22 கேரட் போக்குள்ள கோல்டில் வந்து ஒரு மிக்ஸ்அப் இருக்கும். சரி, அது வந்து செம்பு கலப்பாங்க, இரும்பு கலப்பாங்க, ஈயம் கலப்பாங்க. அந்த மாதிரி 22, 18, 20 இந்த மாதிரி கேரட்டில் போக்குள்ள அதில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பியோர் கோல்டு இல்லை. நீங்கள் அதை ரீசேல் பண்ணக்குள்ள அதில் வேல்யூ வந்து ரொம்பவே குறவு. சரிங்களா, அப்போ அதில் வந்து வேறு என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கூலி, ஓகே, சர்வீஸ் சார்ஜ், அது மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க. செய்கூலி, சர்வீஸ் சார்ஜ், அவங்களோட மார்க்அப்ஸ் இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணி வர நேரம் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் நகையாக ரீசேல் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து அதில் பெரிய ஒரு ரிட்டர்னும் வராது, பெரிய ஒரு வேல்யூ ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தால் இப்போவே நீங்கள் வந்து கோல்டு காயினோ அல்லது கோல்டு பிஸ்கட்ஸ், ஸோ இது வந்து கட்டாயம் 24 கேரட்லேயே தான் இருக்கும். 24 கேரட் காயினோ 24 கேரட் பிஸ்கட்டோ நீங்கள் வாங்குங்க. அது துபாயில் நீங்கள் வாங்கலாம், நீங்கள் ஸ்ரீலங்காலையோ இந்தியாவில் வாங்கினா நீங்கள் எல்லா ஜுவல்லரிலையும் 24 கேரட் பிஸ்கட் அல்லது 24 கேரட் காயின்னு கேட்டே வாங்குங்க. ஏன்னா 22 கேரட் பிஸ்கட்டோ காயினோ வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வர ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. அதனால பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 24 கேரட் உள்ள காயினோ பிஸ்கட்டோ, அதுதான் பியோர் கோல்டு. ஸோ பியோர் கோல்டான 24 கேரட் பிஸ்கட்டோ காயினோ நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த கோல்டில் 24 கேரட் பிஸ்கட் நம்ம காயினோ வாங்கணும்னு வைங்களே. ஸோ இதை வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு 2 விதமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நம்ம கோல்டு எப்போ விலை குறையுதோ அந்த நேரம் வாங்கணும். சரியா, நீங்கள் இப்போயும் வாங்கலாம், ஏன்னா விலை இப்போ கூட போகுது அப்படிங்கிற தெரிகிற நேரம் நம்ம உடனே போய் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா விலை குறையிற நேரம் நம்ம போயிட்டு 24 கேரட் பிஸ்கட்டோ காயினோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஸோ இது வந்து நான் ஜுவல்லரி வாங்குறதை பற்றி பேசலை, இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம விலை குறையிற நேரம் போயிட்டு 24 கேரட் பிஸ்கட்டோ காயினோ நம்ம கோல்டு வாங்கி வச்சுருந்து நம்ம அதை வந்து கோல்டு ரேட்டை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். சரியா, அதில் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதில் ரிதம் என்ன மாதிரி நம்ம விலை கூடுதா குறையுதா, எவ்வளோ கூடுது எவ்வளோ குறையுதுன்னு டெய்லி நம்ம வந்து கோல்டு ரேட்டை வந்து கோல்டு மார்க்கெட் ரேட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்போ விலை கூடுதோ அந்த டைம் நம்ம போய்ட்டு அதை ரீசேல் பண்ணலாம், திருப்பி சேல் பண்ணலாம். சில பேர் என்ன செய்வாங்க, நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வாங்கினோம்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 10 ரூபா கூடியிருக்கா, ஒரு 15 ரூபா கூடியிருக்கா, நான் வந்து 1 கிராம் 2 கிராம் நீங்கள் பவுன்ஸில் கூட பார்க்கலாம். சரி, ஒரு பவுனுக்கு 15 ரூபா 20 ரூபா கூடியிருக்குன்னா சிலவங்க உடனே போயிட்டு அதை ரீசேல் பண்ணுவாங்க. திருப்பி அந்த காசுக்கு எப்போ விலை குறையுதோ திருப்பி அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதில் பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி எப்போ விலை கூடுதோ அதில் நேரம் போய்ட்டு ரீசேல் பண்ணுவாங்க. திருப்பி அந்த காசுக்கு எப்போ விலை குறையுதோ அந்த நேரம் போய்ட்டு திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து, அதாவது ரிட்டர்ன் வந்து பெரிய ஒரு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. ஏன்னா நீங்கள் டெய்லி நீங்கள் ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரீசேல் பண்ணுறீங்க. இப்படியே நடந்து இருக்கனால உங்களுக்கு பெரிய ஒரு ரிட்டர்ன் வர்றது வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வரணும்னா நீங்கள் கோல்ட் ப்ரைஸ் குறையிற நேரம் அல்லது கோல்ட் ப்ரைஸ் கூட போகுது அப்படின்னு தெரிகிற நேரம் நீங்கள் போயிட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். 24 கேரட்டில் பியோர் கோல்டு வந்து
பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எத்தனை பவுனாக இருக்கலாம், உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ செலவழிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பவுன்னாலும் எத்தனை கிராம்னாலும் நீங்கள் வந்து 24 கேரட் கோல்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை வாங்கி நீங்கள் வச்சிருங்க. அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ அப் பண்ணுங்கள். கோல்டு விலை வந்து எத்தனை ரூபாவால் அதிகரிக்குது, எத்தனை ரூபாவால் டெய்லி கூடுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெய்லி மானிட்டர் பண்ணணும். அது அப்படி மானிட்டர் பண்ணால் மட்டுமே தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் இன்றைக்கி போய்ட்டு ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு பவுனோ 2 பவுனோ 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, 24 கேரட் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க, டெய்லி மானிட்டர் பண்ணுறீங்க எவ்வளோ ரூபாயில் வந்து இது கூடுது. ஸோ இது வந்து ஒரு 2 வீக்ஸில் வந்து 3,10,000 ஆகலாம், அண்டு ஒரு மாதத்தில் ஒரு 3,20,000 ஆகலாம், ஒரு 2 மாதம் ஆகக்குள்ள 3,30,000 ஆகலாம், ஒரு 4-5 மாதம் ஆகக்குள்ள 3,50,000 கூட ஆகலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வாங்கின கோல்டு வந்து 5 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் வாங்கின அதே கோல்டு வந்து 3,50,000 இருந்தால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து சாலிடாக 50,000 50,000 ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கையில் வந்து சேரும். இது வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்குற, நல்ல ஒரு பெனிஃபிட் பார்க்குற ஒரு சிஸ்டமாக ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது தான் உங்கள் டைம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இருந்தால் இது ஒரு நல்ல டைம். ஏன்னா கோல்டு ரேட் கூட்டிக்கிட்டே போகிறனால இன்றைக்கி போய்ட்டு 24 கேரட்டில் கோல்டு வாங்கி வைங்க. உங்களுக்கு முடியுமா இருந்தால், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் இன்றைக்கே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது வந்து காலப்போக்கில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். துபாயில் விசிட் வரவங்க நிறைய பேர் துபாயில் கோல்டு வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, துபாயில் கோல்டு மீன்ஸ் 24 கேரட்டில் 22 கேரட் ஜுவல்லரி வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, அதில் வந்து வெட் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் பாருங்கன்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் போகிற நேரம் உங்களுக்கு வந்து அந்த வெட் வந்து ரிஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ டூரிஸ்ட் வீசாவில் வந்தால் மட்டும் நீங்கள் 22 கேரட் வாங்கினீங்க. ஏன்னா 24 கேரட்டுக்கு வந்து வெட் வந்து எட் ஆகாது. ஸோ அங்கே வெட் இன்க்ளூட் ஆகாதனால உங்களுக்கு வெட் வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ 22 கேரட்டில் காயினோ அல்லது ஜுவல்லரியோ வாங்கினீங்கன்னா நீங்கள் இங்கே துபாயிலேருந்து உங்கள் நாட்டுக்கு ரிட்டர்ன் போகிற நேரம் ஏர்போர்ட்டில் வச்சு உங்களுக்கு வெட் ரிஃபண்ட் எடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சின்ன ஒரு லாபத்தை வந்து ஜுவல்லரியில் கொடுக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் துபாய் வந்தால் ஜுவல்லரி வாங்குறதுக்கான ரீசன். ஸோ நீங்களும் துபாய் வந்தீங்கன்னா கோல்ட் சூக் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே ஜுவல்லரி எக்கச்சக்கமான ஜுவல்லரி இருக்குது. ஸோ நான் முதல்ல மென்ஷன் பண்ணிப்பேன் கோல்ட் சூக்கை பற்றி. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு வந்து துபாயில் வெட் ரிஃபண்ட் சிஸ்டமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே துபாயில் வெட் ரிஃபண்டை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்து கிளிக் பண்ணி பார்த்து வெட் ரிஃபண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி துபாயில் நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போவே கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேர்றேன்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் பெல் ஐக்கானை அதோட கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதோட நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோலையும் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.